முக்குளத்தூர் எழுச்சி கழகம் பொதுச்செயலாளர் அண்ணன் பாசத்துக்குரிய வி.ஆர். கவிக்குமார் அண்ணனை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய எங்கள் மன்னர், விடுதலை போராட்ட வீரர், மாமன்னர் ரிபல் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க கோரி ஒரு மாபெரும் முயற்சியை அக்கட்சியின் தென் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி பாலமுரளி அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார். அக்கட்சியின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பாசத்துக்குரிய தம்பி பாண்டி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் முதலாக வந்திருக்கும் மூத்தவர் அண்ணன் பீமா பாண்டி அவர்களே, மரியாதைக்குரிய மதுரைவன் அவர்களே, ராவணகுமார் அவர்களே, முத்துருலாண்டி அவர்களே, ராஜகிருஷ்ணன் அவர்களே, விஜயன் அவர்களே, தரைக்குடி முத்துராமலிங்கம் அவர்களே, பொன்முத்து அவர்களே, சுந்தரபணியன் அவர்களே, பசுனம் பாலாஜி அவர்களே, எனக்கு அடுத்து பேசி முடித்து நன்றி இருக்கும் செல்லத்துறை அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளே, இங்கே அமைந்திருக்கும் எனது பாசத்துக்குரிய தம்பி அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் அவர்களே, அதாவது ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி பேரே ஒரு கேட்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதனால அவருக்கு ரிபல்ன்ற பேர் வந்துச்சுன்றது தான் இங்கே ஒரு வரலாற்றில் வந்து ஒரு பார்வையை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த மண்ணுக்காக எல்லாருமே இங்கே அவரோட வரலாறை பேசுகிறாங்க. இந்த மண்ணுக்காக செய்ய வேண்டிய அந்த கோரிக்கைகள் என்ன, அவர் என்ன செய்தார், அந்த குடும்பம் என்ன செய்தது, இதுவரை அந்த குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தான் எல்லாருமே பேசுனாங்க. ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். அதில் கூட நீங்கள் அண்ணன் தரக்குடி முத்துராமலிங்கம் பேச சொன்னார். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த விவசாயம் சொன்ன விஷயங்களை பேசினார். அது அவரோட ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்னன்னா ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அதையும் பேச வைக்கிறார். இதுக்கு அவருக்கு மணிமண்டபத்துக்கான இந்த போராட்டத்தில் அந்த மக்களுக்காக என்னென்ன குறைகள் இருக்கோ அதுவும் இங்கே பேசப்படுது. அதுதான் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. இங்கே வந்து ஒரு கம்பீரமாக ஒரு சிலையாக இருக்க வேண்டியவரை ஐயா சொன்ன மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சு, அது அவர் இடத்துலையே இங்கே இருக்க எல்லா இடங்களுமே, இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராமநாதபுரத்தில் இருக்க பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே அரண்மனை சொந்தமான இடங்கள் தான். அவரோட இடத்திலேயே அவருக்கு சிலை வைத்து அந்த சிலையை கூண்டில் வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேணான விஷயம். அதுக்கு சிலை வைக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா பின்னாடி காவல் நிலையம், அதை விட பாருங்க, பின்னாடி காவல் நிலையம், முன்னாடி சிலை, கூண்டு. அப்போ இந்த சிலை கூட உங்களால் பாதுகாப்பு தர முடியாது. ஆனால் இங்கே ஒரு கருணாநிதி சிலை இருந்தால், ஒரு எம்ஜிஆர் சிலை இருந்திருந்தால், ஒரு ஜெயலலிதா சிலை இருந்திருந்தால் கண்டிப்பாக கூண்டு இருந்திருக்காது. 24 மணி நேரம் காவல் நிலையம் தாண்டி 2 காவலர்கள் பாதுகாப்பு இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் பாருங்களேன். ஒரு மன்னர் தென் சவுத் இந்தியன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சிக்கு வித்துட்டவர் கூட நீங்கள் இவரை சொல்லலாம். ஏன்னா இவருக்கு அப்புறம் தான் நீங்கள் பூலித்தேவர், மருது பாண்டியர், வெண்ணிலா காலடி, வேலு நாச்சியார், பல்வேறு தலைவர்கள், இன்னும் விட்டு போன பேர்களோடு நீங்கள் ஒன்று தப்பாக நினைக்கலாம். என்னப்பா அதை விட்டீங்க? ஏன்னா எண்ணற்ற தலைவர்கள், தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான தலைவர்கள் இந்த நாட்டுக்காக தன்னையும் தன் சொத்துக்களையும் தன் குடும்பத்தையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் அந்த பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நான் மட்டும் சாகிறது விஷயம் கிடையாது. நான் என் சொத்தையில் இருந்திருக்கிறேன், என்னோட வாரிசில் வந்திருக்கிறேன். அதுதான் இந்த போகிறதோட உச்சமாக சொல்கிறோம். இந்த தமிழர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தமிழர்கள் வந்து தன்னோட இறப்பை தான் வந்து அவங்க வந்து தமிழர்கள் வந்து அந்த இறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பெருசாக கொண்டாடுவோம். ஏன்னா அந்த இறப்பு தான் அவனுக்கான விழா. அவனை நம்ம பிரகடனப்படுத்துவதற்கான விழா தான் அந்த இறப்பு. ஏன்னா ரிபல்ஸோட காலகட்டமே தான். 12 வயசுல வந்து அவர் மன்னராக பொறுப்பேற்கிறாரு. இங்கே வந்து ஒரு வணிகம் போயிட்டு இருக்கு. ராமநாதபுரம் இந்த பகுதியில் ஒரு வணிகம் போயிட்டு இருக்கு அவர் ஆட்சியின் கீழே. 12 வயது தான் அவருக்கு. அந்த வணிகம் போயிட்டு இருக்கும் போது ஆற்காடு நவாப்பும் கிழக்கிழக்கு கம்பெனியும் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆற்காடு நவாப் கேட்குறான், எனக்கு அந்த வரியை கொடுப்பா அப்படின்றான். இல்லை வரி தரது இல்லைப்பா அப்படின்றாரு. அந்த 12 வயது. அப்போது அவருக்கு மேலே அவர் கீழே இருக்கிற அந்த ஒரு மந்திரி
அவங்களாம் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வயது 12 வயது தானே. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வரி தர முடியாது, மன்னர் கொடுக்க மாட்டார், நீங்கள் மன்னரை சந்திக்கவே முடியாது, போங்கன்றான். அப்போ ஆர்கான வகுப்பு என்ன பண்ணுறான், இங்கே வந்து ஒரு 3000 படை வீரர்களை அட்டாக் பண்ணி நம் படை வீரர்களை அடித்து ஒரே ஒரு 2-3 நாட்களில் சுற்றி வளைத்து மன்னரோட தாயார், மன்னரோட 2 சகோதரிகளை வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்து உங்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சிடறாங்க. அப்புறம் காலங்கள் போகுது, ஒரு 10 வருடங்கள் ஆயிடுது. திரும்ப ஆர்கான வகுப்பு என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லை, நம்ம ஒரு டைப் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஏதாச்சும் பண்ணலான்ற போது திரும்ப ஒரு கலகம் ஏற்படுது. ராமநாதபுரம் சீமையில் ஒரு கலகம் ஏற்படுது, மக்கள் புரட்சின்னு சொல்லுவாங்க. அந்த கலகம் தான் அந்த முத்துராமலிங்க சேதுபதி சொல்கிறோம்ல, அந்த ரிபல்ன்ற பேர் வந்து அப்போ தான் அந்த பேர் வருது. ஏன்னா ஒரு மன்னருக்காக மக்களே ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறாங்க. எங்கள் மன்னரை ஏன் அடைச்சி வச்சிருக்க, ஏன் அடைச்சி வச்சு பிரச்சனை பண்ணுறான், சண்டை போடுறான், மன்னர் விடுவிக்கப்படுறாரு. அதான் ரிபல். அங்கே தான் ஒரு ரிபல்ன்ற பேர் வருது. அதுக்கு மேலே ரிபல்ன்ற பேரே கிடையாது. வெளியே வராரு, திரும்ப ஒரு நம்மால் சும்மா இருக்க மாட்டார்ல, திரும்ப வந்து மக்கள்கிட்ட இங்கே வந்து என்ன இங்கே என்ன வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா, இங்கே விவசாயம் சார்ந்து ஒரு கைத்தறி இங்கே வந்து பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த கைத்தறியை வந்து இந்த சீமை முழுவதும் பரவலாக ஏற்படுத்துகிறாரு. அதில் இங்கேருந்து ஒரு 7-8 நாடுகளுக்கு வந்து வணிகம் ரீதியாக வந்து அதை பண்ணுறாரு. அப்போது இந்த வணிக ரீதியாக போகும்போது திரும்ப ஆர்கான கிழக்கு நம்ம என்னப்பா வரி கொடுங்கன்னு கேட்குறான். இவர் வரி தர முடியாது, முடிஞ்சா பார்த்துக்கன்றார். திரும்ப இவரை வந்து இனிமேல் இவரை விட்டோம்னா சிக்கலாயிரும் அப்படின்னு தான் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி மொத்தமாக முடக்கப்படுகிறார். இங்கேருந்து கைது செய்து மக்கள் முன்னாடி கைது செய்து. ஏன்னா ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக போராட்டங்களை வந்து பயமுறுத்தணும்ல. அப்போ வந்து நீங்கள் பொது வழியில் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவான், உங்களை தூக்கில் போடுவான், உங்களை தலையெடுப்பான். ஏன்னா நீங்கள் அடுத்து ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு கொடும் தண்டனைகள் கொடுப்பான். ஏன்னா அது வந்து மக்களை பார்த்து பயப்படணும். திரும்ப வந்து ஒரு டீம் வந்து போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1780 அதே காலகட்டம் தான். அங்கிட்டு மருதுபாண்டியார், வேலுநாச்சியார் அந்த பக்கம், இந்த பக்கம் இவர், அங்கிட்டு புலித்தேவர், எல்லாமே. ஆனால் உங்க கூட சிங்க் ஆகாது. ஏன்னா இந்த சீமைக்குள்ளே தான் உங்களை அடிப்பாங்க. ஏன்னா அங்கே போக முடியாதுல்ல, இதை தாண்டி அங்கே ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. ஏன்னா மணியும் மெர்ஜ் பண்ண முடியாது. அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. இது மாதிரி தொலைத்தொடர்பு கிடையாது, அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான எந்த விஷயமே கிடையாது. அப்போ அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்படுறாரு ரிபல். அப்போ இங்கேருந்து இங்கே இருக்க கலெக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், அங்கே வைக்காத, அங்கே வச்சனா இந்த டீம் போய் அவன் அடிப்பான், அடித்த சிறையை உடைச்சி எடுத்து வந்துடுவாங்க, ஏன்னா இவங்க மோசமானவங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி அந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறான். அந்த திருச்சி கலெக்டர் என்ன பண்ணுறான், அங்கேருந்து இதாகி நெல்லூர் வழியாக இவரை வந்து சென்னை கொண்டு போகிறான். செஞ்சாச்சுவரையில் போய் அடைக்கிறான். எப்படி அடைக்கிறான்னா, பீரங்கி குண்டுகளால் உடைத்தால் கூட உடைக்கப்படாத அந்த அறையில் வந்து கைது செய்யப்படுறாரு. அங்கே 1809 அது வரைக்கும் தனிமை சிறை. அது நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டிலேயே ஒரு 2 மணி நேரம் 3 வீட்டிலே தனியாக இருக்க முடியாது. நீங்கள் நம்ம இப்போ லாக்டவுனில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் 10-14 வருஷம் வந்து ஒரு மன்னரை வந்து தனிமை சிறையில் போட்டு அவரை வதக்கி அங்கேயே அவர் வந்து கடைசியில் இறந்துறாரு. இதுதான் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி. நீங்கள் யோசித்து பாருங்களேன். அப்படியே நீங்கள் ரிபலாக நீங்கள் உங்களை நினச்சிக்குங்க. ஒரு பெரிய கோட்டை, உங்களுக்கு ஒரு 500 பணியாட்கள், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் இருந்துட்டு உங்களை கொண்டு போய் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் வேண்டாம், நான் மக்களுக்காண்டி தான் நிற்பேன் சொல்லி நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் வேணாம்ப்பா, எனக்கு சொத்து வேணாம், சுகம் வேணாம், எதுவுமே சொல்லி நீங்கள் போய் உங்களை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நினைக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் கண்ணில் ரத்தம் தான் வரும், கண்ணீர் வராது. ஏன்னா அப்படி ஒரு உண்மையான தமிழன், இன்று உலகமே பேசப்பட வேண்டிய ஒரு தமிழனை அண்ணன் சொன்ன மாதிரி தான் இங்கே கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த மணிமண்டபம் கேட்குறதுக்கே நம்ம எங்கள் இடம் அவர் இடம், அங்கே மணிமண்டபம் கேட்குறதுக்கே இங்கே ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஆல்ரெடி ஒரு கோரிக்கை வச்சு மணிமண்டபத்துக்கான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது வந்து அப்படியே கண்டுக்கல, கடப்பில் போட்டுறாங்க. ஏன்னா இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரை பற்றி தெரியணும். வருவார், மாலையை போட்டு போயிடுவார். இங்கே இருக்க ஆட்சியருக்கு தெரியாது. அவன் நார்த் இந்தியனாக இருப்பான், அவனுக்கு இந்த வரலாறே தெரியாது.
அண்ணன் சொன்னார் பஞ்சாப்காரண்டார். பஞ்சாப்காரன் என்ன செய்வான், நல்ல ஒரு கோதுமை ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு பஞ்சாபில் இருக்க சிங்கை பற்றி பெருமையாக பேசுவான். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள் கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாகட்டும், அவர்கள் தன் மண்ணின் மைந்தர்களை இப்போ வரைக்கும் தூக்கி கொண்டு போகிறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத சில ஆட்கள், அவங்கள தருதலைகளும் சொல்லலாம், நான் அப்படியே பெரும்பாலும் சொல்லுவேன், திராவிட தருதலைகள்னு சொல்லுவேன். ஏன்னா யாருக்கு செலவு வச்சா இங்கே பிரச்சனை, யாருக்கு வைக்கக்கூடாது. ரைட், சுதந்திரத்துக்கு போகிறதே கலந்துக்கிறவங்களுக்கு இங்கே செலவு இருக்கும். சுதந்திரம் போகிறத யார் கலந்து அவங்களுக்கு செலவு இருக்காது, அவங்களுக்கு பற்றின வரலாறு இருக்காது, அவங்களுக்கு பற்றின வாழ்வியல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அப்படி அது இருந்தால் அந்த சிலையை பார்த்து வரும் தலைமுறை யாருன்னு கேட்பான், அவனோட வரலாறு பேசப்படும். அந்த வரலாறு பேசப்பட்டால் ஏன் இவருக்கே செலவு வச்சுருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்க, இவர் என்ன செஞ்சார், எதுக்கு இவரை தூக்கி அங்கே அந்த சிறைச்சாலையில் போட்டாங்க, எதுக்கு இவர் 10 வருடம் ஃபஸ்ட்டு 10 வருடம் சிறையில் இருக்கார், அடுத்து 14 வருடம் சிறையில் இருக்கார். மொத்தத்துக்கே ஒரு வயது 49, இறக்கும்போது 49 வயது. 49 வயதில் 24 வருடங்கள் சிறையில் இருந்திருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் பின்னோக்கி திரும்பி பார்த்தாவே கொஞ்சம் பயம் வரும் நம்மளுக்கு. ஏன்னா 24 வருஷமா ஐயோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் கொலை பண்ணிட்டு கொள்ளைக்காரன் போய் சிறையில் இருக்கான், ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இன்னைக்கு சிறைச்சாலை அவனுக்கு ஜாலியாக இருக்குது. அவன் சிறையில் இருந்து அதே அவனால் இருக்க முடியல, என்னை வெளியே விடுங்க, நான் இது பண்ணுவேன். ஆனால் இங்கே இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக அனைத்து சமூக மக்களும் இங்கே வாழ வேண்டும். அண்ணன் சொன்னார் பெரியார் கால்வாய், முல்லை பெரியார் தம்பி, அது நான் திரும்ப இங்கே பதிவு பண்ணுறேன். அது அந்த பெரியார் கிடையாது, பெரிய ஆறு, அதான் பெரியார். நம்ம திராவிட வீட்டுகளில் அந்த பெரியார்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுறேன், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்கே எல்லா வரலாற்றும் அழிக்கப்படுது, சிதைக்கப்படுது. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக யார் யார் தன் குடும்பங்களை தியாகம் பண்ணி தன்னை வருத்தி இந்த மண்ணுக்காக இறந்தானோ அவனோட வரலாறு முழுவதும் அழிக்கப்படுது. அண்ணன் சொன்னா செஞ்சாச்சு கோடையில் சிலை வைக்கணும், சிலையெல்லாம் வைக்கக்கூடாது. செஞ்சாச்சு கோடையில் பேரை மாற்றணும், அவர் பேரை தான் வைக்கணும். செஞ்சாச்சு கோட்டையில் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி தான் பேரை தான் வைக்கணும். அதுதான் நாம் அவர் செய்யும் மரியாதை. திராவிட ஆட்சியாளர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இங்கு அவர்களுக்கான சிலை இருக்கும், கருணாநிதி சிலை இருக்கும், ஈவே ராமசாமி நாயக்கர் சிலை இருக்கும், அண்ணாதுரை சிலை இருக்கும், வருங்காலங்களில் உதயநிதி ஸ்டாலின் சிலை இருக்கும், அதுக்கப்புறம் இன்பநிதி சிலை தான் இருக்கும் ஒழிய எந்த காரணத்து கொண்டும் நமக்கு சிலை இருக்காது. ஏன்னா ஈவே ராமசாமி நாயக்கர் உயிரோடு இருக்குமே தன் சிலையை வைத்துக் கொண்டவர், தன் சிலையை திறந்து வைத்தவர். இதை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரோடு இருக்கும் போதே அதே மாதிரி கருணாநிதி பண்ணார். அவர் தானே ஒரு சிலையை வச்சுக்கிட்டாரு, மக்கள்லாம் இறங்கி சிலையை அடித்து உடச்சே விட்டான். ஏன்னா இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே அஹிம்சை இங்கே வேலைக்கு ஆகாது. ரைட் தானே? அப்போது நம்ம நேதாஜி வழியில் தான் நம்ம போகிறோம். அண்ணன் எல்லாம் சொன்ன மாதிரி தான் இங்கே நம்ம நேதாஜி வழி மட்டும் தான் இங்கே செட் ஆகும் போல தெரியுது. ஏன்னா அதனால தான் அண்ணன் பிரபாகரனே நேதாஜி வழி எடுத்தார். ஏன்னா இங்கே காந்திய வழிகளோ காந்திய சிந்தனைகள் இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா காந்திய வழிகளும் காந்திய சிந்தனைகளும் நம்மளுக்கான வரலாறை அழிக்கும், நமக்கான வரலாறு கொண்டு போக சொல்ல பண்ண விடாது. பாருங்க, இன்னைக்கு இந்த மண் இன்னமும் அந்த மன்னர் குடும்பம் இங்கே இருக்காங்க, அவங்க வாரிசுகள் இங்கே இருக்காங்க. நான் இங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், நீங்களும் அந்த வாரிசுகளும் இதுக்கான கோரிக்கையை நீங்கள் மேலே கொண்டு செல்லுங்க. உங்களுக்கு மேலே கொண்டு செல்லுங்கன்னா முதல்வரை பார்த்து, ஐயா இங்கே வா, இது எங்கள் மண், இது எங்கள் இடம், நாங்கள் தான் கொடுத்துருக்கோம், சிலைக்கு சிலை இருக்குது, சிலையில் கூண்டு இங்கே நிகழ்ச்சி நடத்து, மணிமண்டபத்துக்கான ஒரு கேலரியை உருவாக்கு. அந்த மணிமண்டபம் மட்டும் வெறும் மணிமண்டபம் இருக்கக்கூடாது, அது பெரிய ஒரு ஹாலாக இருக்கணும். அங்கே தினந்தோறும் சில நிகழ்வுகள் நடக்கணும், வரலாற்று சார்ந்த விஷயங்கள் நடக்கணும். ஆகஸ்ட் 15க்கு அங்கே நிகழ்ச்சி நடக்கணும், ஜனவரி 26க்கு அங்கே நிகழ்ச்சி நடக்கணும். ஏன்னா இங்கே வரலாறு வெளியே சொல்லப்படணும், பேசப்படணும் தான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்கம் அவருக்கு இங்கே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். வருகிற சட்டமன்ற கூட்டத்தில் நீங்கள் ரிபல் அவர்களை பற்றி அங்கே நீங்கள் பேச வேண்டும். இந்த கூண்டு இப்படி இருக்குது, அதையும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏன்னா உங்கள் தலைவர் கூண்டு இல்லாமல் ஜாலியாக இருக்கார், ஏன்னா அவர் சுதந்திரத்தில் கலந்துக்கல. எங்கள் தலைவர் சுதந்திரத்தில் கலந்துக்கிட்டாரு, நீங்கள் ஜாதி முத்திரை குத்திட்டீங்க. ஏன்னா இங்கே சுதந்திரத்தில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா அவர் என்ன ஜாதி அந்த ஜாதியை சொல்லிடுவான், ஜாதி தலைவராக ஆக்கிடுவான். ஏன்னா இன்னைக்கு பசுமை முத்துராமலிங்க தேவர் நீ அப்படி தான் இருக்காரு, ஆக்கப்பட்டிருக்காரு, வேலுநாச்சியார் அப்படி தான் இருக்காங்க, மருதுபாண்டியார் அப்படி தான் இருக்காரு. அனைத்து தலைவர்களும் எங்கள் சமூகத்தை சேர்ந்த எங்கள் முன்னோர்கள், அதே மாதிரி மற்ற சமூக முன்னோர்கள் கேட்டால் என்ன சொல்கிறான், அந்த சிலையை அசிங்கப்படுத்துவான், இந்த சிலையை அசிங்கப்படுத்துவான். அப்போ கருணாநிதி
கருணாநிதி சிலை அசிங்கப்படுத்த மாட்டானா? பெரியார் சிலை அசிங்கப்படுத்த மாட்டானா? ஏன் அங்கே குண்டு வைக்க மாட்டேற? அண்ணா சிலை ஏன் குண்டு வைக்க மாட்டேற? யாரோட சிலைக்கு என்ன மரியாதை தர நீனு? இங்கே இந்த வரலாற்றை நீ அழிப்பதற்கும் உன் நாடகத்தை தயவுசெய்து நிறுத்திக் கொள்ளுங்க. அதே போல் இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ரிபலோட வரலாற்றையும் அவரோட வாழ்வியலையும் நீங்கள் பாராளுமன்றத்தில் முதல்ல பேசுங்க. சும்மா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தப்பாக நினைக்க வேணாம், இங்கே இப்படி பேசுகிறேன்னு சொல்லி. அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் இங்கேருந்து குரல் கொடுக்குறீங்க. நான் உங்கள் ட்விட்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், உங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உடனே அறிக்கை வருது, எல்லாமே வருது. இங்கே திரும்ப இங்கே ஒரு பதிவு பண்ணுறேன். தம்பி மணிகண்டனோட அந்த லாக்அப் டெத்துக்கு கொலை கூட நீங்கள் பதிவு கூட பண்ணலை, முகநூலில் கூட பதிவு பண்ணலை, ட்விட்டரில் கூட பேசலை, பார்லிமெண்ட்டில் கூட பேசலை. இந்த மாதிரி எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு கல்லூரி மாணவன் மிக கொடூரமாக அடித்து காவல்துறை கொல்லப்படாமல் கூட நீங்கள் பேசலை. சும்மா அந்த வீட்டுக்கு கண்துடைப்பு ஒரு நாடகத்தை போட்டீங்க. ஏன்னா எனக்கு நான் இங்கே பேசிகிட்டே இருப்பேன். ராமநாதபுரத்தில் எங்கெங்கே மென கிடைக்கிதோ அங்கங்கே தம்பி மணிகண்டனை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். ஏனென்றால் ஒரு குடும்பத்தோட முதல் பட்டதாரி காவல்துறையால் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுகிறார். அவனுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கை இருக்கு. அப்போது அந்த பட்டதாரி மாணவன் படித்து அவன் வேலைக்கு போய் இல்லை தொழில் பண்ணி தன் குடும்பத்தை லிஃப்ட் பண்ணும்போது அவனோட சகோதரர்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இன்றைக்கி அந்த மாணவனுக்கு அடித்து கொல்லப்பட்டான். அந்த குடும்பம் இன்னமும் பின்தங்கி தான் போகும். திரும்ப அந்த குடும்பம் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு மூணு தலைமுறை ஆயிரும். நீங்கள் படிங்கன்றீங்க, நாங்கள் படிக்கிறோம். லாஸ்ட்டில் எங்கள் மேலே அந்த ஒரு ஜாதியை வச்சு இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் குற்றவாளிகள், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தவறான, எவனோத்தையும் கொலை பண்ணுறான், எவனோத்தையும் தப்பு பண்ணுறான்னு ஒட்டுமொத்த சமூகமே குற்றவாளியா? இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே போல் நம் சமூகத்தை சார்ந்த ஆட்களும் இங்கே எல்லா சமூக மக்களும் வந்திருக்காங்க. ஐயாவுக்காண்டி வந்திருக்காங்க, நம்ம மன்னருக்காண்டி வந்திருக்காங்க. இங்கேயே நான் திரும்ப பதிவு பண்ணுறேன். நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முறையான வாழ்வியலை சொல்லிக் கொடுங்கள், உங்களோட வரலாறை சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள், உங்களோட கஷ்டங்களை சொல்லிக் கொடுங்கள். நம்ம என்ன மாதிரி வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இந்த சமூகம் நம்மளை எப்படி உற்றுநோக்கி பார்க்குது, பொது வழியில் இந்த தேவர் சமூகத்தை பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க, மாற்று சமூகம் எப்படி நம்மளுக்கு உற்றுநோக்கி பார்க்குன்ற அதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக பண்ண தியாகங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அவங்களோட வரலாறை படிங்கள், அவங்களோட வரலாறுகளை வெளியே கொண்டு போங்கள். உங்கள் பிள்ளைகளை வைக்கிற பேர்களை அவர்களோட பேர்களை வைத்து அழகு சுட்டி அழகு பாருங்கள். இந்த மண்ணோட பேரில் வச்சு நீங்கள் சந்தோஷப்படலாம். வைக்கும் இந்த பேரை வச்சாவே உங்களுக்கு வேற மாதிரி ஒரு பவர் கிடைக்கும். ரிபல் முத்துராமலிங்க சொல்லி பாருங்களேன். ரிபல்ன்ற பேர் எப்படி இருக்கு? என்னடா எதுக்கு ரிபல்னு பேர் வச்சிருக்கான்? ரிபல்னாலே அலறணும், உலக நாடுகள் அலறணும். அந்த பேரை உங்கள் பிள்ளைக்கு வச்சாவே அவன் பயப்படுவான். ஏன்னா இங்கே இந்த சுதந்திரத்துக்காக நாம் சிந்திய ரத்தம் ஒருபோதும் வீண் போகாது. மறைக்கப்படலாம், சிதைக்கப்படலாம் ஒழிய, ஆனால் என்னைக்கும் அந்த வரலாறு வீண் போகாது. அதுக்கான வரலாற்றை நம்ம கொண்டு செஞ்சுவோம். அந்த மக்களுக்கும் நமக்காக இருந்த மக்களுக்காக நம்ம பண்ணும் தியாகம் என்னன்னா, இது மாதிரி விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு அவங்கள நம்ம செய்கிற வீர வணக்கங்களும் அவங்களோட வரலாற்றுகளை வெளியே கொண்டு போகும் தான் நம்ம கடமையாக இருக்குமே என்று மொழிய இனிவரும் தலைமுறை நமக்கான தலைமுறையாகட்டும். தமிழ் தேசியத்தின் மூலமாகமாவது இதுக்கு ஒரு விடிவுகாலம் நடக்கணும் என்று இந்த மாரி சொல்லிக்கொண்டு நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய தென் தமிழர் கட்சி அன்பு தம்பிகளுக்கும் என் குழுத்தொழிற்சியும் சார்பாக நான் இருக்கும் எனது இயக்கமான குழு சார்பாக நான் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி வணக்கம் சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.